தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இதயத்தாகம் இருப்போர் வருக. Now few is about to betray me. மத்தேயு 26:21. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, இந்த சிந்தனை தியானம் மறையுரை அனைத்தும் யூதாசை பற்றியது. யூதாசோடு நம்மை ஒப்புவித்து ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் இந்த புனித வார முப்பெரும் விழா நாட்களை துவக்குவதற்கு நம்மை தயாரித்துக் கொள்வோம். Judas betrays, Mary perfumes, God waits. யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறான், மேரி நறுமண தைலம் பூசுகிறாள், கடவுள் காத்திருக்கிறார். தோழமை ஏழ்மையானது. 30 pieces of silver were the price of a slave. Exodus 21:32. அடிமையை அல்லது அடிமை பெண்ணை எருது ஒன்று குத்தி கொன்றால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈடுகட்டுவார். விடுதலை பயணம் 21:32. அப்படியானால் இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார் என்றால் அடிமையாக விற்கப்படுகிறார். யாருக்காக? நமக்காக. இப்ப யூதாஸ் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் என்பதை நிறைய பட்டியல் இருக்கிறது, ஒவ்வொன்றாக பார்ப்போம். யூதாஸ் 1. கதக்களியை காட்டிக் கொடுத்த ஒப்பனை. 2. கோவிலை உடைக்கச் சொன்ன உண்டியல். 3. உண்மையை வெளிப்படுத்திய நடிப்பு. 5. நேர்மையை குற்றம் சாட்டிய லஞ்சம். 6. புலிக்கு மணிக்கட்டிய பூனை. 7. ஒளியை பிடித்து கொடுத்த நிழல். 8. வார்த்தையை காட்டிக் கொடுத்த மைக்கூடு. 9. வானத்தை காட்டிக் கொடுத்த கழுகு. அனைத்தும் இயேசுமா காவியத்திலிருந்து யூதாசை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள். Judas kissed the door of heaven but went to hell. Judas was picked up as an apostle but he went to hell. Judas lived with Jesus but he went to hell. Judas watched the miracles of Jesus but went to hell. Judas listened to Sermon on the Mount but went to hell. யூதாஸ் விண்ணகத்தின் கதவை முத்தமிட்டான், ஆனால் நரகத்திற்கு போனான். யூதாஸ் ஒரு அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். யூதாஸ் இயேசுவோடு வாழ்ந்தான்,
ஆனால் நரகத்திற்கு போனான். யூதாஸ் இயேசுவின் அற்புதங்களை கண்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். யூதாஸ் மலை பொழிவை கேட்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். Judas ate with Jesus but went to hell. Judas talked with Jesus but went to hell. Judas walked with Jesus but went to hell. Judas listened to Jesus but went with him. யூதாஸ் இயேசுவோடு உண்டான், பேசினான், நடந்தான், கேட்டான், ஆனால் நரகத்திற்கு போனான். Lord, I hear Judas betrayed you with a kiss. It hurts when friends turn against you. Sorry, I wasn't there to stick up for you. ஆண்டவரே, இயேசு உம்மை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான் என்று கேள்விப்படுகிறேன். நண்பர்கள் உமக்கு எதிராக நடப்பது கொடுமையானது. அந்நேரத்தில் உம்மோடு இல்லையே என வருத்தப்படுகிறேன். Lord, I hear your friends fled at your arrest. That's when you needed them most. Sorry, I was not in there to stand by you. ஆண்டவரே, உம்மை கைது செய்ய பொழுது உம் நண்பர்கள் ஓடி போனார்கள் என கேள்விப்படுகிறேன். நான் அப்போது உமக்காக இல்லையே என வருத்தப்படுகிறேன். Lord, I hear you fell carrying on the cross. Carrying the cross. It must have been heavy. Sorry, I wasn't there to give you a hand. ஆண்டவரே, நீர் சிலுவையோடு கீழே விழுந்தீர் என கேள்விப்படுகிறேன். அது அதிக பாரமானது. நான் அங்கே உமக்கு உதவிக்கரம் நீட்ட முடியவில்லையே என வருத்தப்படுகிறேன். Lord, if I had just had more time this Lent, I could have shown you how much I love you. Sorry, I was so busy. ஆண்டவரே, தவக்காலத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் நான் உம்மை எத்தனை அன்பு செய்கிறேன் என காட்டியிருப்பேன். எனக்கு நேரமே கிடைக்கவில்லை என வருத்தப்படுகிறேன். ஆங்கிலத்திலும் தமிழும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சட்டாயர்னு சொல்லுவாங்க, நக்கல் வார்த்தைகள். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இருந்தால் நான் வந்திருப்பேனே, கை கொடுத்துருப்பேனே, கரை கொடுத்துருப்பேனே, முடியலையே. ஆனால் தவக்காலத்தில் நேரம் இல்லை எனக்கு உங்கள்கிட்ட வந்து பார்க்கறதற்கு. அதான் ஒருத்தன் காதலிக்கிட்ட சொன்னானா, ஐயோ உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன், எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்வேன். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை நாம் பூங்காவில் சந்திக்கலாம். மழையாக இருந்தால் சனிக்கிழமை சந்திக்கலாம். மழையில போக முடியாது, இவர் உயிரை கொடுக்க போறாரா? சாரி, இந்த அருட் சகோதரிகளுடைய அந்த மெத்தனம் என்னை ரொம்ப வருத்தும். மெத்தனம் கடவுளுடைய காரியங்களிலோ அல்லது மக்களுக்கு செய்கின்ற பணிவிடையிலோ ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மையை பார்க்கும் பொழுது இவர்கள் எதற்காக இந்த அழைப்பை ஏற்று வந்தார்கள்? அவங்க எப்படி வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க தெரியுமா? ஓ மகா பரிசுத்த திருத்துவமே அப்படின்னு திருத்துவத்தை கூப்பிடுவாங்க. பிதாசுதன் பிரதர், இதோ இன்றைக்கு நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன், ஃபைனல் ப்ரொஃபஷன் அப்படிலாம் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப வார்த்தைகள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். கடவுளே, உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன். இதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி கொடுத்தாங்க, அதை கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்ப அது கிடையாது, இது கிடையாது. ரொம்ப திட்டு சில பேர் கோச்சுக்குவாங்க, என்ன ஃபாதர் இப்படி எல்லாம் சொல்றீங்களே. யதார்த்தம், உண்மை சுடும். அப்படித்தானே இப்ப படிச்சோமே. ஐயோ ஆண்டவரே, நீங்க கீழே விழுந்துட்டீங்க, இருந்தா நான் கை கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டானுங்க, நான் இருந்தா இருந்திருப்பேன். வெத்து வேக்கு நம்ம சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தது போல. என்ன அர்த்தம்? தேனோடுக சொற்கள் தான், நடைமுறையில் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் சொல்லுவாங்க. என்னுடைய தாத்தா சொல்லுவார் அடிக்கடி, ரவை கூட பிரயோஜனம் இல்லைன்னுவார். ரவைனா என்ன? நம்ம உப்புமா செய்யறோம் இல்லையா, ரவா, அது எவ்வளவு சின்னது பார்த்தீங்களா, அது கூட நீ பிரயோஜனம் இல்லைன்னுவார். ரவை கூட பிரயோஜனம் இல்லை. அப்படி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யூதாஸ் இயேசுவோடு இருந்தான். புனித வாரத்தில் இந்த புதன்கிழமை இந்த மறையுரை தொடர்ந்து வருகிறது. பல ஆண்டுகளாக திண்டிவனத்திலேருந்து இந்த பூசை முடிஞ்சோன்னு 7:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. ஃபாதர், ரொம்ப வருத்தமா இருக்கு ஃபாதர். என்னம்மா? யூதாஸ் கண்டிப்பாக நரகத்துக்கு போயிருக்க மாட்டாரு ஃபாதர், ஏசப்பா விட்டுருக்க மாட்டாரு ஃபாதர். உண்மை. என்ன சொல்றாங்க?
கள்ளனையே அவர் சிலுவையிலே மன்னித்தவராயிற்றே, தன்னுடைய அப்போஸ்தலரை விட்டு விடுவாரா? அவன் ஏதோ குறுக்கு புத்தியில போய் தூக்கு மாட்டிக்கிட்டான், செத்துட்டான், சரி. ஆனால் ஏசப்பா அவனை நரகத்திற்கு அனுப்பி இருக்க மாட்டார். ஏதாவது தலையில ஒரு கொட்டு கொட்டாது இழுத்து கொண்டாந்து இருப்பார், வாடா ஏன்டா அப்படி செஞ்சேன்னு சொல்லியிருப்பார். அது கூட செஞ்சிருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. எந்த அளவிலே மக்கள் சிந்திக்கிறார்கள், அதுதான் உண்மை. இயேசுவினுடைய இரக்கம் அதற்கு ஈடு இணை இல்லை. நம்முடைய எண்ணத்தில் இப்படி நாம் தீர்ப்பிடுகிறோம். இறைவன் குற்றம் தன்னை பெரிதாக கருதாமல், குறைதனை பெரிதாக கருதாமல், குணம் தன்னை நாடுபவர் இறைவன். அதைத்தான் அன்பை ஆண்டவர், ஆற்றல் மிக்கவர், இரக்கம் உள்ளவர், ஈகை கொண்டவர் என்று ஒரு பாடல் பாடுகிறோம். If Christ were standing before me now, what would I feel? Not about him, but about myself. கிறிஸ்து என் முன் இப்பொழுது நின்றால் நான் என்ன எண்ணுவேன்? அவரை பற்றியா இல்லை என்னை பற்றியா? அகஸ்தீனார். கிறிஸ்து நிற்கும் போது நாம் அவரை நினைத்தவர்களாக இருத்தல் வேண்டும். Life can be understood backward, but it must be lived forward. ஈஸி மெக்கன்சி. வாழ்வு என்பது பின்னோக்கி பார்த்து புரிந்து கொள்ளலாம், ஆனால் முன்னோக்கி வாழப்பட வேண்டும். Théodore de Chardin, பிரெஞ்சு ஆன்மீகவாதி. Love is the only force that can make things one without destroying them. அன்பே எதையும் அழிக்காமல் எல்லாவற்றையும் ஒருமை ஆக்கும் விசை. ஜெபம். God our Father, we are exceedingly frail and indisposed to every virtuous and gallant undertaking. Strengthen our weakness, we beseech you, that we may do valiantly in this spiritual war. Help us against our own negligence and cowardice, and defend us from the treachery of our unfaithful hearts, for Christ's sake. Prayer of Thomas à Kempis. இறை தந்தையே, நல்லவைகளுக்கு சுணக்கமாயிராமல் எம் பலவீனத்தை பலமாக்கும். இதனால் ஆன்மீக எதிர்கொள்ளில் எம்மை வெற்றி பெறச் செய்யும். எமது சுயநலத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுவியும். நன்றியில்லா உள்ளத்தின் பிடியிலிருந்தும் மீட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியாரால் இயக்கப்படுகிறேன். ஆமென்.
பிரேசுல அன்பாண்டுகளே, நாளை தினத்திலிருந்து முப்பெரும் விழா நாட்களாக புனித வியாழன், வெள்ளி, சனி என்று இயேசுவினுடைய மாபெரும் கல்வாரி தியாக பலியை நினைவு கூறுகின்ற நாட்கள். எனவே நாளை மாலை 6:30 மணிக்கு இந்த புனித வியாழ சடங்குகளும் திருப்பலியுமாக ஒப்பு கொடுக்கப்படும். பாதம் கழுவும் சடங்கு இருக்காது, மற்றவர்களை நினைவு கூறுவோம். அதே போன்று வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இயேசுனுடைய பாடுகள் சிந்திக்கப்படும், சிலுவை ஆராதனை செய்வோம். சனிக்கிழமை இரவு 11:30 மணிக்கு அந்த புதிய தீ மந்திரித்தல், புதிய தண்ணீர் மந்திரித்தல் இவைகளையெல்லாம் நாம் செய்து கிறிஸ்து அரசர் மகிமையோடு உயிர் தெழுந்ததை நாம் கொண்டாடுவோம். எனவே ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலி இருக்காது, மாலையில் திருப்பலி இருக்கும். அதே போன்று 6:30 மணிக்கு என்பதை முன் அறிவிக்கின்றேன். இதை பிறருக்கும் அறிவியுங்கள். எகிப்திலிருந்து எனக்கு தெரிந்த ஒரு இனிய குடும்பம், ஆகவே அவர்களுக்கு இந்த ஆதங்கமாக ஏங்கி போனார்களாம். ஐயோ, பாஸ்கா வாரம் ஆயிற்றே, பங்கெடுக்க முடியலே, 200 கிலோமீட்டர் ஆயிடுச்சே கத்தோலிக்க தேவாலயத்திற்கு செல்வதற்கு என்று. அப்பொழுது அன்பொழி டிவியை பற்றி ஃபாதர் சொன்னாரே, போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தா கிடைக்குது. கிடைச்சுன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எல்லா சனியும் பங்கேற்றுட்டு அந்த பிள்ளை அங்கேருந்து மகிழ்ச்சியோடு நன்றி கூறி பதில் சொல்லி, என்னை விட எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ பக்தினா டிவி முன்னாடி முட்டி போட்டாரு, கடைசி வரைக்கும் முட்டி போட்டுக்கிட்டே எல்லா சடங்குகளையும் பங்கேற்றார். அந்த நிழலின் அருமை வெயிலில் தெரியும் சொல்லுவாங்க. அதை கொடுத்து கொண்டு இருப்போம். டூ வாட் யூ கேன், டூ வாட் யூ குட் டூ அப்படின்ற வகையில் சொல்லுவாங்க. டூ த ஆர்டினரி இன் அன் எக்ஸ்ட்ராடினரி வே. அவை இந்த முப்பெரும் நாட்களின் மீட்பின் பலனை அனைவரும் பெறக்கூடிய வகையில் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி. நிற்போம், ஆசைப்படுவோம், செபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, மது மக்களாக நாங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலியின் வழியாக எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ்.